பணத்தை ஏமாத்திட்டு உடனே அந்த கதிரோட ஃபோட்டோ இருந்தால் தானே நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு கோயிலை வச்சு தானே இவங்க அந்த ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அப்படின்னா அந்த கோயிலில் சிசிடிவி கேமரா இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, அதுதாங்க அப்போ நம்ம அந்த கோயிலில் போய் கேட்டோன்னா அந்த சிசிடிவி கேமரா பார்த்து அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சூப்பர் மீனா, சூப்பர் ஐடியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாப்பா சிஐடி எப்படி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து முத்து பாராட்டுறாரு. அதை பார்த்துட்டு விஜயாவே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ரோகிணிக்கும் மனோஜுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மீனா வந்துட்டு நான் கோயிலில் கேட்டு பார்க்குறேங்க, நான் கேட்டேன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு மீனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், நீங்கள் இது வரைக்கும் தேடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் எங்கள் படத்தை தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க ரோகிணி. அதை கேட்டோன்னே முத்துக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் அதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் அப்பா என்கிட்ட காலை கண்டுபிடிக்க சொல்லும் போதே இதை சொல்ல வேண்டியதானே, அப்போ இத்தனை நாள் தேடி அலைஞ்சு நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன நாங்கள் கேனையா, நாங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் போய் கண்டுபிடிப்போமா, இவங்க நோகாமல் போய் பணத்தை வாங்கிட்டு வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி சத்தம் போடுறீங்க, உங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் எதுக்காகவும் எங்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாத்தியாப்பா இவங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இதில் என்னம்மா கஷ்டம், நான் சொல்லி தானே முத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் 4 இடத்துக்கு கார் ஓட்டிட்டு போகிறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் ஓட்டுறாங்க, அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, இல்லை அங்கிள் பணத்தை தொலைச்சது நாங்கள் தான், அந்த ஆளை கண்டுபிடிச்சி பணத்தை மீட்டு முத்து கொண்டுட்டு வந்தால் மனோஜை வந்து மேற்கொண்டு மட்டும் தட்டிகிட்டே இருப்பார், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உன்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவார், எதுக்கு அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவரே வந்து மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. உடனே விஜயாவும் சரியாக தான் யோசிக்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு, ஏங்க ரோஹிணி சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அப்படிதாங்க சொல்லுவான், ஏய் நீ ஒன்றும் தொலாவ வேண்டியதில்லை, மனோஜ் ரோஹிணியே வந்து எல்லா தேடி கண்டுபிடிச்சி பணத்தை மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, விடுமுத்து அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களே தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அப்பா நீ சொல்லிதாப்பா இந்த விஷயத்தில் நான் இறங்கினா எல்லாத்தையும் தேடி அலைஞ்சேன், இத்தனை தூரம் வந்ததுக்கப்புறம் நான் இதுக்குப்பா தேடணும், அவங்களே கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் திரும்பி வந்து முத்து இருந்துட்டு, ஆனால் ஒன்றுப்பா பணம் கிடச்சதுன்னா அந்த பணம் வந்து இங்கே பொதுவில் வரணும், அதை விட்டு போட்டு ஜீவா கிட்ட கிடைச்ச பணத்தை வந்து பார்லரம்மா அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த பணம்னு சொல்லி ஏமாற்றி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆகக்கூடாது, அந்த மாதிரி புதுசாக ஏதாவது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளே தான்ப்பா ஏமாற்ற தெரியும், ஆனால் வெளியே தான் இவங்க ஏமாந்துட்டு வராங்கப்பா, பணம் கிடைச்சா இங்கே கொண்டு வரணும், அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்படியே மிரட்டுற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மனோஜ் ரோகிணி அப்படியே தலை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் முத்து. அதை கேட்ட உடனே அண்ணாமலை இருந்துட்டு எந்திரிச்சிட்டு, மனோஜ் அவன் சொன்னது கேட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்டதுப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி நடந்துக்க, இந்த தடவையாவது பணம் கிடைச்சதுன்னா மரியாதையை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. பணம் கிடைச்ச அடுத்த நிமிஷம் என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு விஜயை பார்த்து திரும்பி, பசிக்குதுன்னு எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்து அப்படியே அண்ணாமலை பின்னாலே போகிறாங்க. முத்து மீனாவும் கூடவே போயிடுறாங்க. மனோஜ் வந்து உடனே ரோகிணி பக்கத்தில் வந்துட்டு, ரோகிணி அதான் அந்த முத்துவே வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி சொன்னான்ல, ஏன் வேண்டாம் நீ சொன்ன, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரோகிணி வந்து அதுக்கு நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. கிச்சனில் வந்து மீனா பாத்திரமெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து உள்ளே வந்துட்டு, இவ்வளோ நேரம் நின்று வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இந்த வேலையை இப்போ செய்யணுமா, காலையில் பண்ண ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க கையோட இதை முடிச்சு வச்சுட்டுனா காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா வேலை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு, சொன்னா நீ கேட்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. ரோகிணி ஏங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாங்க அந்த பணத்தை கண்டுபிடிக்கிற ஆளை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்லங்க, அதுக்கு அவங்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. இல்லை அவ்வளோ தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த டிவி நடிகரையவே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி எல்லா இதையும் நம்ம தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளில் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் ரோகிணி என்னடானா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது என்னமோ மீனா அந்த பார்லர் அம்மாக்கு நாம தேடி போகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு, நாம கண்டுபிடிச்சா காலம் பூரா சொல்லி காட்டுவோன்னு வேற சொல்கிறாங்க, நாம எதுக்குங்க அப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை மீனா, 10 லட்சத்தை ஏமாத்தின ஆளுகிட்ட இருந்து வாங்கிட்டா அதை அப்படியே கமுக்கமாக அமுக்கிக்கலாம் பாரு, அதுக்காக தான் நம்ம சொல்லி காட்டுறதுனால அவங்களுக்கு என்ன நஷ்டம் ஆக போகுது, அதுக்காகலாம் வந்து அந்த பார்லரம்மா சொல்லல, அது வேற ஏதோ திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன திட்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. காசை எப்படியாவது வாங்கிட்டா அதை வீட்டில் சொல்லாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா என்னவோ, ஜீவா கிட்ட இருந்து வாங்கின காசையும் அப்படி தானே பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க அந்த விஷயத்திலே வந்து அத்தை வந்து அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, திரும்பவும் அந்த மாதிரி எல்லாம் ரோகிணி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னமோ மீனா மொத்தத்தில் நமக்கு தான் இப்போ அலைச்சல் மிச்சம், அந்த பணத்தை தேடிட்டு நம்ம அலைஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏதோ அப்பா சொன்னாருன்னு சொல்லி தான் வந்து நான் புலன் விசாரணையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், கண்டுபிடிச்சி பாதி வேலைக்கு வந்தாச்சு, ஆனால் இப்போ அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு சைலண்டாக ஒதுங்கி போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு, உங்களாலலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வெளியே தான் கரடுமுரடான ஆள் மாதிரி இருப்பீங்க,
உள்ளதான் ரொம்ப இலகன மனசாச்சே. அண்ணாங்கிற பாசம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குதுல்ல, அதுக்காக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி கொடுப்பேன் தான், ஆனால் அதுக்காக நான் வந்து அவ்வளோ தியாகியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சுயநலமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். துருதுருன்னு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது போய் செஞ்சு வச்சிடாதீங்க. மாமா சொன்ன மாதிரி ரோஹிணியும் மனோஜையும் தேடி கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் மண்டையாட்டுறாரு. ஒழுங்காக விட்டுருந்தா முத்துவும் மீனாவே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு பணத்தை அமுக்கிறதுக்கான வேலை பார்க்கறதுக்காக இந்த ரோஹிணி பிளான் பண்ணுறாங்க. பணம் கண்டிப்பாக அவங்க கைக்கு வந்து கிடைக்க போகிறதே கிடையாது இவங்க தொலைவுனா. அப்படியே கிடைச்சாலும் அதை வந்து வேற அவங்ககிட்டயாவது விட்டுட்டு இவங்க ஏமாந்து தான் நிற்க போகிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.